ஃபேமிலியாக வளர்ந்தாங்கன்னா அதனால ஒரு பெருமை வந்ததுன்னா அப்புறம் சொல்லுவாங்க நான் வந்து ஐஏஎஸ் ஆகி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா என்னோட ஸ்கூலில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்தாங்க பேசினாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்றது வந்து சின்ன ஒரு இதுக்காக தான். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான். நான் வந்து படிக்கும்போது என்னோட ஸ்கூலுக்கு வந்து அப்போ இருந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்திருந்தாங்க. ஸோ நான் அப்போ அவர் கையில் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணார், ஃபுல் யூனிஃபார்மில் வந்தார். ஃபுல் யூனிஃபார்மில் வரும்போது நான் மேடைக்கு போகவே கொஞ்சம் பயந்தேன். அம்மா வந்து தள்ளி விட்டாங்க. இல்லை நீ போய் வாங்க, அப்போ தான் வந்து அவரோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது. பிற்காலத்தில் அவரே வந்து எனக்கு ஐடியா வந்திருக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இது உங்ககிட்ட வாங்கின ப்ரைஸ், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா சார் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் அவர் பேசினதெல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா சொன்னேன். நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லாருக்கும் தைரியமாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும், அப்போ தான் அவங்க அறிவு வளரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நான் அப்படியே மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்து நான் அவர் அப்படிக்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நான் ஸ்கூலில் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க சார், அந்த மாதிரி உங்கள் அட்வைசஸ்லாம் கேட்டிருக்கேன், இது என்னோடய ஃபோட்டோ பாருங்க அப்படின்னு ஐ ஷோடு இந்த ஃபோட்டோகிராஃப் எல்லாமே. ஸோ அப்போ இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட சர்வ் பண்ணேன். அந்த மாதிரி தான் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறது. அது இதுக்கு நான் காரணமாக இருந்தது என்னோட அம்மா வந்து என் கூட நான் படிக்கிற சமயத்துலேயும் என் கூடயே இருப்பாங்க, எனக்கு முன்னால் எழுந்திரிப்பாங்க. அந்த மாதிரி டிவியில் படத்தில் காட்டுற மாதிரி கிடையாது, உண்மையாலுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னை வந்து இந்த நிலைமைக்கு உருவாக்கியிருக்காங்க. நிறைய விஷயத்தில் வந்து எங்கள் அம்மாவோட பங்களிப்பு இருக்குது. நான் இந்த சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டெல்லியில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அவங்களுக்கான டீச்சராக இருந்தேன். நான் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தோம், எனக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருந்தோம். பட் அந்த இதில் தான் நான் போய் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அம்மா எனக்கு இல்லைன்னு சொன்னதில்லை, நீ போகிற இதுக்காக தான் போறியா, நான் இல்லை இதுக்கு படிக்கிறதுக்காகவும் போகிறேன். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து என் கூட இருந்து உறுதுணையாக இருந்து நல்ல கருத்துக்களை சொல்லி, ஒரு முறை வந்து ஃபஸ்ட்டு பரீட்சையில் வந்து 3 கட்ட தேர்வு, இது ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு 3 கட்ட தேர்வு, ப்ரிலிமினரி, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அப்போ எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப தளர்வாக இருந்தேன். அம்மா நினைச்சாங்க நான் படிக்க மாட்டேனா இல்லை எப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னா, அதுக்கப்புறம் வந்து என்ன உட்காந்துட்டு இருக்க, படிக்கலையா, வா படி, இன்னும் 10 நாளில் இன்னும் பரீட்சை இருக்கு, இன்னும் பாஸ் பண்ணலாம், வா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் புத்தகத்தை எடுத்து அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. வேற எதுவும் சாமி புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் அம்மாவை பார்த்துட்டு இருந்தேன். சரி, நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க, இவங்களுக்கு திருப்பி அதே இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகிறோம். டெல்லிக்கு இவங்க வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த வெயிலில் உட்காந்துருந்தாங்க நம்ம அம்மா. திருப்பி அதே மாதிரி அவங்களை உட்கார போய் ஜெயிச்சு அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணுவோம். அந்த மாதிரி மதருக்கும் ஒரு சைல்டுக்கும் உள்ள பாண்ட் ரொம்ப அதிகம், இந்தியாவில் ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கும்போது உங்களோட எண்ணங்கள், உங்களோட கருத்துக்கள், உங்களோட எல்லாமே வந்து குழந்தைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அது அப்படியே உதிக்கும். அதே தான் பெற்றோர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ குழந்தைங்க பேரண்ட்ஸும் வேலைக்கு போகிறதுனால இப்போ தாத்தா பாட்டிக்கிட்ட நிறைய குழந்தைங்க வளர்றாங்க. அப்போ தாத்தா பாட்டிகளும் அந்த நல்ல உயர்வான கருத்துக்கள், உயர்வான எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகளை குழந்தைங்களுக்கு ஊட்டி வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் ரியலி பிளெஸ்ட் பை ஆல் யுவர் presence. உங்கள் எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ. ஐ தேங்க் தி ஸ்கூல் அத்தாரிட்டி ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீச்சர்ஸ், நெவர் டிஸ்கரேஜ் எனி சில்ட்ரன். டிஸ்கரேஜே பண்ணாதீங்க. இது ஒரு 30 சில்ட்ரன் உங்கள் கிளாஸில் இருந்தாங்கன்னா அந்த 30 சில்ட்ரனுக்கு 30 டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும். மேபி he is weak in maths, but he will be very good in science. அந்த மாதிரி அந்தந்த டீச்சர்ஸ் வந்து எது செஞ்சாலும் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்து பாருங்க. டெஃபினட்டாக அது வந்து இட் will reach the heights. அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் கூடயே இருங்க. பையன் என்ன பண்ணுறான், குழந்தை என்ன பண்ணுது, என்ன படிக்குது, அடுத்த நிமிஷம் அது என்ன பண்ண போது, என்ன நினைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். எனிவேஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங்.